வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இது என்ன டேட்டில் ஃபிசிக்கல் நடக்க போகுது அண்ட் இந்த நோட்டீஸை பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கு ஃபிசிக்கலுக்கு தயாராகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன, ட்ரேட் டெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி தயாராகணும், இந்த எல்லா டெஸ்ட்டும் ஒன்றா தான் நடக்க போகுது. ஓகேங்களா, உங்களுக்கு தனித்தனியாக நடக்க போகிறது கிடையாது, எல்லாம் ஒரே இதில் தான் நடக்க போகுது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் போகிறீங்கன்னா அடுத்து நீங்கள் ட்ரேட் டெஸ்ட் முடிப்பீங்க, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க, அடுத்து மெடிக்கல் போயிடுவோம். ஓகேங்களா, அதனால் அடுத்தடுத்து எப்படி எப்படிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் 2023க்கான வேகன்சிக்கான அப்ளிகேஷன் முடிஞ்சு அதில் 2023 வந்து இப்போ 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. ரிசல்ட்டுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இது ரிசல்ட் வந்து இப்போ ஃபிசிக்கல் நடக்க போகுது. ஓகேங்களா, செலக்ட் ஆன எல்லாருமே ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்மளோட சேனல்லையோ இல்லை நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, Refer advertisement notice dated of 15/3/2023 wide with the notice for the recruitment post of the constable tradesman. And the next stage of the subject recruitment process, PST, PET, trade test, document verification and detailed medical examination and DME. okay, review medical examination RME. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமில் குவாலிஃபை ஆகி ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருமே 10ஆம் தேதி 7வது மாதம் நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி வந்து உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத இந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஎஸ்டி, அதாவது உங்களுடைய ஹைட் வெயிட் இதெல்லாமே செக் பண்ணுறது தான் பிஎஸ்டி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்து பிஇடி, அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இதில் வந்து உங்களுக்கு ரன்னிங் செக் பண்ணுறது. அடுத்து ட்ரேட் டெஸ்ட், அதாவது நீங்கள் என்ன ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அவங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் மெடிக்கல் போவீங்க. இதில் எல்லா ஸ்டேஜிலும் நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. இதில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்கலில் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அதோட வந்துட வேண்டியது தான். நீங்கள் ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து ட்ரேட் டெஸ்ட் போவீங்க. ட்ரேட் டெஸ்ட்டில் போய் நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அதோட நம்ம வந்துட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜும் ஒன்றா தான் நடக்க போகுது. உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே நீங்கள் இப்போ ஃபிசிக்கல் போகிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாளில் உங்களுக்கு வந்து எல்லாமே கண்டக்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இதுக்கு ரொம்ப டைம் இதுக்கு மேலே டிலே பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே அடுத்த ஸ்டேஜ் என்னன்றதை அப்படி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜில் பிஎஸ்டி அண்ட் பிஇடி மட்டும் கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஸ்டேஜில் இது எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் ரன்னிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேட் டெஸ்ட்டை பற்றின ஒரு நாலேஜை கற்றுக்கிட்டு போங்க. ட்ரேட் டெஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகி தான் வருவாங்க. என்னன்னே தெரியாமல் அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ண தெரியாமல் வந்து அந்த இடத்துல டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. அதனால ட்ரேட் டெஸ்ட்டை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு போயிடுங்க. நீங்கள் வந்து குக்கு அப்படி வாட்டர் கேரியராக இருந்தீங்க அப்படின்னா குக்கில் என்ன எப்படிலாம் வந்து ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக் வாட்டர் கேரியர் ட்ரேட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்லையும் இந்த ஒரு வீடியோ இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ட்ரேட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பார்த்தா ஒரு வீடியோ கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா, குக்கு வாட்டர் கேரியும் நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத தெளிவாக அந்த இடத்துல நம்ம பேசியிருக்கோம் அந்த வீடியோவில். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் தான் போக போகிறீங்க. 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் ஓடணும், அது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 23 ஆயிடுச்சு. இன்னும் இதில் ஒரு 7-8 நாள், அதில் ஒரு 10 நாள், கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் புதுசாக இதுவரை ரன்னிங் ப்ராக்டிஸே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது இந்த 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் ஓடணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். ஆல்ரெடி ரன்னிங் தெரிஞ்சவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. புதுசாக நீங்கள் ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை பற்றின ஒரு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அந்த இடத்துல வரும். ஓகேங்களா, அடுத்து வந்து ட்ரேட் டெஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு இதில் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் குறிக்கோளாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரேட் டெஸ்ட்லையும் பாஸ் ஆகணும். அதை பற்றின ஒரு சின்ன நாலேஜாவது தெரியணும். அவங்களோட ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஏதோ ஒரு ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் குக்கில் எப்படி சமைக்கிறாங்க, ஸோ எவ்வளோ மாவு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், 100 பேருக்கு எப்படி சமைக்கணும், அந்த குக்கும் வாட்டர் கேரியரும் பற்றின வீடியோ நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் என்ன ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோ கொடுக்க பார்க்குறேன். அடுத்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கலை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்மளோட சேனலில் நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மெடிக்கல் எக்ஸாம் அப்படிதான் நடக்கும். ஓகேங்களா? புதுசா இப்பதான் நீங்க டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு செலக்ஷன் போங்க. கண்டிப்பா பாஸ் ஆகுவீங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ரெக்டிஃபை பண்ண பாருங்க. அது முடிஞ்சாத பட்சத்தில் வந்து உங்களுடைய தலையில் என்ன எழுதி இருக்கோ அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டீஸ் எல்லாருமே உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது சிஆர்பிஎஃப் ப்ளேஸ்மெண்ட்டுக்கு எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த நோட்டீஸுக்கான பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்கலுக்கான அட்மிட் கார்டை எப்போ டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னா 25ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 25ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் வெப்சைட்ல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு நான் பிசிக்கலுக்கான அட்மிட் கார்டு லான்ச் பண்ணதும் நான் எப்படி அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு அதாவது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் செலெக்ஷனுக்கு எப்படி போகணும் அப்படின்றத ஒரு சின்ன டிப்ஸாகவும் ஒரு வீடியோ நான் கொடுக்க பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.